ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்புடைய மானுடர்களே, விரிகின்ற சிவ ஆற்றல்களே, ஒரு மனிதனின் வாழ்வினை பூரணமடையச் செய்திடும். பூரணம் எய்திய நிலையே முக்திக்கும் வழிவகுக்கும். சிவலிங்க வழிபாடு புரிகின்ற எண்ணற்ற ஆன்மாக்கள் தங்களுடைய மாய மனதினை தூய மனதினிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பூஜிக்கும் தருணத்தில் உடலும் மனதும் ஒருங்கிணைவதினால் மாய உணர்வுகள் நீங்கிவிடும். தொடர் நிலையாய் ஆதி சிவனை ஆராதிக்கும் அன்பு மானுடர்களே, உங்களுடைய ஆன்மாவின் விரிதலை உணர வேண்டும். சிவத்துளிகளாய் சிவாம்சம் நிறைந்த ஆன்ம நிலைகள் உதிப்பதனை உணர முற்படுங்கள். இதன் மூலம் உங்களது ஆன்மாவின் நிர்ணயங்களும் இயங்கும் தன்மையும் மாறுபடும். உதித்து நிற்கும் 14 சிவத்துளிகளையும் உணர்ந்து நாமம் உரைத்து இத்தருணத்தில் பூஜியுங்கள். ஏனெனில் ஸ்ரீ மகா மிருத்யுஞ்சயன் எனும் அதி அற்புத சிவ ஆற்றலானது பூரணமாய் மலர உள்ளது. மகா மிருத்யுஞ்சயன் எனும் சிவத்துளி உங்களது ஆன்மாவிலிருந்து உதித்து விரிந்து இயங்கத் துவங்கும். விரிதல் எனும் தன்மை குறித்தும் அறிய வேண்டும். உங்களுடைய நிறைவேறிய ஆசைகள் நிர்ணயங்களின் மூலம் விடுபட்டு விண்ணேறி பூரண விடுதலைக்கு காத்திருக்கும் ஆன்மத் துகள்கள் மீண்டும் புவியினில் கலப்புற்று உங்களது உள் மூளையின் ஒளியாற்றலில் கரைந்து விரிந்து இயங்கத் துவங்கும். அனைத்து ஆன்மத் துகள்களும் விடுபடுவதற்கும் மற்ற அனைத்து உயிர்களும் உய்வுறவும் சிவபூஜை ஏற்கும் ஆன்மாக்களின் விடுபட்ட ஆன்மத் துகள்கள் யாவும் தங்களது ஒளிப்பாலத்திலிருந்து ஈர்க்கப்பட்டு மார்கபந்துவின் துணையால் உடலோடு கலந்து இயக்கத்தை விரிவடையச் செய்திடும். சிவனார் விரிகின்றார் எனில் ஒவ்வொரு மனிதரின் விடுபட்ட ஆன்மத்துகளும் புவி இறங்கி விடுபடாத துகளை ஈர்த்திட முனையும். மேலும் இவ்வுலகின் அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்க்கத் துவங்கும். ஒரு மனிதர் மரணமற்று வாழ வேண்டும் எனில் பிறப்பற்று வாழ வேண்டும். பிறப்பு அற்று வாழ்ந்திட மிருத்யுஞ்சய சிவ ஆற்றல் உதவிடும். எனில் உங்களுடைய ஆன்மாவின் ஓர் உன்னத பாதரச துகள் வெளித்தோன்றுவதனையும் அத்துகளே ஸ்ரீ மிருத்யுஞ்சய ஆற்றலாய் மலர்ந்து உங்களுடைய மாயப்புறச் செயல்களிலும் கலப்புற்று அற்புதமாய் பணியாற்றிட உதவிடும். ஓர் சத்தியம் என்பது உங்களுடைய ஆன்மாவினின்று விடுபட்டு ஒளியாய் உருகி நிற்கும் பாதரச துகள்கள் ஒவ்வொன்றும் சிவ துளிகளாகும் என்பதனை உணர வேண்டும். உங்களது ஆன்மாவின் உருகிய பாதரச ஒளியே மீண்டும் இயக்கத்திற்கு ஆட்படும். எனில் உள் மூளையில் ஞான அணுக்கள் பெருகும். அதன் மூலம் இறை பணியும் சிறக்கும். பேரறிவும் பேரொளியும் பெருகும். அன்பும் கருணையும் நிறையும். ஏனெனில் விட்டு விடுதலையாகி ஒளிப்பாலத்தின் உச்சத்தில் வசிக்கும் உருகிய பாதரச ஒளி ஆற்றல் விரிதலின் மூலம் சிவ ஆற்றலாய் மீண்டும் ஜனனம் மேற்கொள்வது ஒன்றே மிக முக்கியமான செயலாக அமையும். எமது ஒவ்வொரு அருளுரையினையும் உணர்ந்து ஏற்றிடுங்கள்.
அன்பான ஆசிகள்.